வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோதை நாயகி. பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களுடன் தமது எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளும் 127வது மன் கி பாத் என்னும் மனதின் குரல் நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாக உள்ளது. இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷனின் அனைத்து அலைவரிசைகளிலும், AIR செய்தி வலைதளத்திலும், நியூஸ் ஆன் ஏர் மொபைல் செயலியிலும் ஒலிபரப்ப கேட்கலாம். ஆகாஷ்வாணியில் பிரதமரின் ஹிந்தி உரையை தொடர்ந்து அதன் பிராந்திய மொழி வடிவம் இடம்பெறும். குடியரசு துணைத் தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணன் 2 நாள் அரசுமுறை பயணமாக இன்று செஷல்ஸுக்கு பயணம் மேற்கொள்கிறார். செஷல்ஸ் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள டாக்டர் பேட்ரிக் ஹெர்மனியின் பதவியேற்பு விழாவில் அவர் பங்கேற்க உள்ளார். குடியரசு துணைத் தலைவரின் இந்த பயணம் செஷல்ஸ் உடனான இந்தியாவின் நட்புறவை வலுப்படுத்துவதாகவும் விரிவுபடுத்துவதாகவும் அமையும் என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கேரள மாநிலம் எர்ணாகுளத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் மத்திய இணையமைச்சர் திரு ஜார்ஜ் குரியன் பங்கேற்று பேசுகையில், மீனவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார். மேலும் இந்தியா மீன்வளத்துறையில் உலகின் முன்னணி நாடாக விளங்க தேவையான நடவடிக்கைகளை மத்திய அரசு தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாக கூறினார். தாய்லாந்து சர்வதேச டென்னிஸ் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் சாய் கார்த்திக் தாய்லாந்தின் தண்டப் இணை பட்டம் வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.